நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க ஆவி அந்த உலகத்தோட கனெக்ட் ஆகுது. அங்க இருக்கிற நன்மைகளும் தேவதூதர்களும் இறங்கி மாம்ச உலகத்துல வரும் பொழுது பிசாசு கிரியை செய்வான். பிசாசு கிரியை செய்யும் பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நான் சொல்றேன், வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். ஆமென். அதனாலதான் வீட்டு குடும்பமா நீங்க சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க. 2 நாள் ஜெபிப்பீங்க, 3ஆவது நாள் சண்டை வரும். ஏன்னா 2 நாள் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய உலகம் என்ன ஆயிடுச்சு? ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கீ கொடுத்தாச்சு, ஓபன் ஆயிடுச்சு. இப்ப அங்கிருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் 2 நாளுக்கு அப்புறம் சண்டை வருது? பூலோகத்துல உள்ள வந்த உடனே ஒருத்தன் பாக்குறான், எப்படிடா அங்கிருந்து இங்க வருது, என்ன பண்றாங்க இவங்கன்னு உள்ள வரான். உங்க ஜெபத்தை கெடுக்கிறான், ஒற்றுமைய கெடுக்கிறான், சபைக்கு வர விட மாட்டான். என்னைக்கு பிசாசு உங்களை சபைக்கு வரதை தடுத்து நிறுத்தி நீங்களும் ஜாலியா வராம விடுறீங்களோ அன்னைக்கு நான் சொல்றேங்க, பிசாசு உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான், வேலை செஞ்சு முடிச்சுட்டான். அதனாலதான் சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல சபைய விட்டுறாதீங்கன்னு பவுல் எழுதினார் புதிய ஏற்பாட்டுல. நல்லா ஜெபிச்சு பாருங்களேன். ஒரு 4 நாள் சர்ச்சுக்கு ஜெபம் நடத்துறோம், ஜெபம் நடத்தி நீங்க வந்து பாருங்களேன், 5ஆவது நாள் தானா நீங்க உடம்பு சரியில்லாம படுத்துருவீங்க. ஏன் நடக்குது? ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல பகிரங்கமாக வேலைகள் ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்க சொல்லி நீங்க பாதியில நிறுத்திருந்தீர்கள் என்றால் திரும்ப ஆரம்பிங்க. உபவாசித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா திரும்ப ஆரம்பிங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா திரும்ப ஆரம்பிங்க. ஒண்ணு சொல்றேன், யார் அதிகமா ஜெபிக்கிறீங்களோ, யார் மூலமா கர்த்தர் விடுதலையை உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிறாரோ அவங்களதான் பிசாசு அதிகமா அட்டாக் பண்ணுவான். ஏன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துல விடுதலை வந்துடும். அதனாலதான் உங்களை ஜெபிக்க விடாம எரிச்சலை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், சண்டையை கொண்டு வருவான், கடனை கொண்டு வருவான். சொல்லுங்க, இது எல்லாத்தையும் நான் மிதிக்க போறேன். இதை மிதிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே.